தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செவியோவும் சித்தம். செவிகளை திறந்து விட்டீர், செவியோவும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமையானே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். எங்கள் பாடுகிற யாவையுமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவையுமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க ஐயா வாழ்க, தேவனை உயர்த்தி வாழ்க, உம் நாமம் வாழ்க.
உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை உன்னையும் என்னையும் என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்த நம்ம ராஜாதி ராஜா அவருடைய கிருபைகளுக்கு அளவே இல்லை அவருடைய தயவுக்கு அளவே இல்லை அந்த அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே கிருபை மாத்திரம் அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை சூழ்ந்திருக்குமானால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நம் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்த நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் அந்த கிருபைகளுக்கு அளவே இல்லை நமக்காய் யாவும் செய்து முடித்த தேவன் உனக்காய் ஏற்கனவே செய்து முடித்த தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் அவருடைய கிருபைதான் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாததாக இருக்கிறபடியா நம்மை வழி நடத்துகிற கிருபை நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிற கிருபை நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிறதே அவருடைய கிருபை 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 மாத்திரம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபை கிருபை தேவ கிருபை என்னை வாழ வைப்பதும் தேவ கிருபை
எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. நிர்மூலமாகாமல் காத்த கிருபை, என்னை மட்டும் நடத்தின தேவ கிருபை. நிர்மூலமாகாமல் காத்த கிருபை, என்னை மட்டும் நடத்தின தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் இடத்தின தேவ கிருபை. பலவீன சுகவீன நேரங்களில் என்னை பலத்தால் இடத்தின தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. எனக்காக யாவையும் செய்த கிருபை, என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை. எனக்காக யாவையும் செய்த கிருபை, என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. வழிகளில் என்னை காத்த கிருபை, என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருபை. வழிகளில் என்னை காத்த கிருபை, என் வாழ்க்கையில் துணையாய் வந்த கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. சிறுமையும் எளிமையுமான என்னை, என்னை கண்ணோக்கி பார்த்திட்ட தேவ கிருபை. சிறுமையும் எளிமையுமான என்னை, என்னை கண்ணோக்கி பார்த்திட்ட தேவ கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு, நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் எல்லாம் கிருபை. எனக்காக எனக்காக யாவையும் செய்த கிருபை, என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை. எனக்காக யாவையும் செய்த கிருபை, என் தேவைகள் யாவையும் தந்த கிருபை. நான் என்று சொல்லிட என்னில் என்ன மேன்மையுண்டு. நான் என்று சொல்லிட
கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை சிறுமையும் சிறுமையும் எளிமையும் மான என்னை கண்ணோக்கி பார்த்திட்ட தேவ கிருபை சிறுமையும் எளிமையுமான என்னை கண்ணோக்கி பார்த்திட்ட தேவ கிருபை நான் என்று சொல்லிட எனில் என்ன மேன்மையுண்டு நான் என்று சொல்லிட எனில் என்ன மேன்மையுண்டு எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை எல்லாம் எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை. எஸ் லார்ட், அப்படி கிருபை மாத்திரம் என்னையா நாம் தனிமையிலே போராடும் பொழுது, தனிமையிலே கஷ்டப்படும் பொழுது, தனிமையிலே உபத்திரப்படும் பொழுது, கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அந்த தனிமையின் பாதையிலே கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய என் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எலிசா சுரமண்டலத்தோடு தேவனை நோக்கி யோசபாத்துக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது கர்த்தருடைய கரம் எலிசா மீது இறங்கின வண்ணமாய், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் நீரூற்றினால் நிரப்பப்படும் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது. கர்த்தரின் பார்வைக்கு அது அற்பமான காரியம். கர்த்தரின் பார்வைக்கு உன் வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை காரியங்களும், நீ நினைக்கிற காரியங்கள், வேண்டுகிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். நீ கர்த்தரை நோக்கி பாடி அவரை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, தனிமையில நீ இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறதை நீ உணர்ந்து, நீ உணரத்தக்கதாய் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அது உன்னால் முடியாது, உன்னால் நடக்காது, உன்னால் ஆகாது. உன் தனிமையிலே உன்னோடு இருக்கிறவர் என் தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளது. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் கர்த்தருடைய கரம், நீங்கள் பாடும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, எலிசா மீது கர்த்தருடைய கரம் இறங்கின வண்ணமாய் நம் மீது கர்த்தருடைய கரம் இருப்பதை ஒவ்வொரு ஜனங்களும் பார்க்கத்தக்கதாய், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம், அற்பமான காரியம் உன் வாழ்க்கையிலே முடியாது, இயலாது, ஆகாது. ஆனால் என் தேவனால் ஆகும், என் தேவனால் கூடும், என் தேவனால் நடக்கும். உன் பலவீனத்தை பார்க்காதே, உன் சோர்வை பார்க்காதே, உன் தரித்திரத்தை பார்க்காதே, உன் வருமானத்தை பார்க்காதே. உனக்குள் இருக்கிற ராஜாதி ராஜா அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் மிகவும் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க. என் தேவனால் எல்லாம் ஆகும். ஓ ஹல்லேலூயா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆதரவான
சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. நன்றி ஆண்டவரே. நான் தடுமாறும் வேளைகள் எல்லாம் தகப்பன் போல வந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு. கர்த்தரை அழைத்து சொல்லுங்க. ராஜாதி ராஜாவை அழைத்து சொல்லுங்க. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன
தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே அப்பா. சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் எங்களை மார்போடு மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, கர்த்தரால் மாத்திரம்தான் கூடும் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தனிமையின் பாதையில் கர்த்தர் நம்மோடு இருந்தால், எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நாம் ஜெயமெடுக்க முடியும். எல்லாவற்றையும் கர்த்தரின் சன்னிதானத்தில் விட்டுவிட்டு சொல்லுங்க, அதை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. நான் தடுமாறும் வேளையில், தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம், தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் உள்ளத்துக்குள் நாம் இருக்கிறோம். உம் உள்ளத்திற்குள் என்னை மறைத்து வைத்திருக்கிறேன். உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா.
இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன கொடுத்தாலும் எது செய்தாலும் உமக்கு ஈடாய் நாங்கள் செய்ய முடியாத ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீர் உன்னதத்திலே உயர்ந்தவர், நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியா, எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பின் நாயகரா இருக்கபடியா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமப்பதை சுமப்பதை கர்த்தர் நம்மை சுமப்பதை நான் மறப்பேன். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி கர்த்தர் சுமக்கிறார் என்று விசுவாசிங்க. உன்னை மாத்திரமல்ல, உன் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி சுமப்பதை நான் மறப்பேன். எல்லா துதி கனம் மகிமை புகழங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறோம். வேண்டுமா எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆரம்பித்து அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு சுபிக்கிறோம், காலை ஆரஞ்சு வைக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற விதமான பொருட்கள் கருவிகள் எல்லாவற்றையும் மறைத்துக் கொள்ளும். கிருபையாரும் நடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு மேற்பரப்புக்கு கீழே பாருங்கள். மேற்பரப்புக்கு கீழே பாருங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு கார்பெட் இருக்கிறது, அது கீழே என்ன இருக்கிறது, சர்ஃபேஸ் கீழே என்ன இருக்கிறது, கடல் மட்டத்துக்கு கீழே என்ன இருக்கிறது என்பதை குறித்துதான் அர்த்தம். இந்த காலையில் நாம் பார்க்க போகிற புத்தகங்கள் ஹாகாய். ஹாகாய் என்ற புத்தகத்தில் நாம் இந்த காலையில் சில காரியங்களை வாசிக்கிறோம். ஹாகாயை நாம் பார்க்கும்போது, ஹாகாய் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மைனர் ப்ராஃபிட், சிறிய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். சிறிய தீர்க்கதரிசி என்றால் அவர் சிறியவர் அல்ல, அவர் எழுதின பக்கங்கள் குறைவா இருக்கிறபடினாலே அவர்களை மைனர் ப்ராஃபிட், சிறிய தீர்க்கதரிசி என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகாய் என்று சொல்லும் போது எபிரேய பாஷையிலே அதுக்கு அர்த்தம் ஃபீஸ்ட் ஆர் ஃபெஸ்டிவ், விருந்து அல்லது பண்டிகை. இப்படியாக ஆகாயுடைய இந்த சரித்திரம் தொடங்குறது. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 520 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த ஒரு சரித்திரத்தை தான் நாம் இப்போது பார்க்கணும். இதுல மெயின் தீம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, முக்கிய ஆய்வு பொருள், டு மோட்டிவேட் த ஜூஸ் டு ரீபில்ட் த டெம்பிள் ஆஃப் ஜெருசலேம். எருசலேம் ஆலயத்தை மீண்டுமாய் கட்ட யூதர்களை ஊக்குவிப்பது. அதான் ஆகாய் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். ராஜாவாகிய தரிவு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக செல்தியோன் குமாரனாகிய சொருபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருக்கும் உண்டாகி அவளுக்கு சொன்னது என்னவென்றால், இப்போது இதுல முன்னுரையை நாம் பார்க்கும்போது, யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக விக்கிர ஆராதனை செய்த போது தீர்க்கதரிசிகளின் மேலே தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினாலும் அந்த ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு விலகாமல் தொடர்ந்து தங்கள் சொந்த வழியிலே போனபடினால் இந்த ஜனங்கள் செய்தாங்க. இந்த ஜனங்களை ஆண்டவர் சொன்னதை கேட்கவில்லை. அதனால் அவர்கள் கவனங்களை ஈர்க்க தேவன் வேறு நாட்டு இராணுவத்தை இவர்களை மேற்கொள்ள அனுமதித்தார். குறிப்பாக பாபிலோன் ராஜாவை அனுப்பி எருசலேம் நகரை முற்றுகையிட செய்தார். ஒருவேளை நாம் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் தாம் நேசிக்கிற ஜனங்களை ஒடுக்க இன்னொரு ராஜாவை அனுப்பினார்? தேவன் அந்த ஜனங்களை அதிகமா நேசிப்பதனாலே இந்த ஜனங்களை திருத்த அவர் வேறு ஒரு வழியை கையாண்டதாக வேதம் நமக்கு கூறுகிறது. அதனால இந்த வசனத்துக்கு நான் வரும். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்றார்கள் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார்.
ஜனங்கள் சொல்றாங்க, இன்னும் ஆலயத்தை கட்ட நேரம் வரவில்லை என்று ஜனங்கள் சொல்லி கொண்ட நாட்கள்ல இந்த ஆலயம் கட்டுவதற்கான நேரங்கள் வந்ததை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனாலும் ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாய் அவளுக்கு சொல்லுகிறார். சரி, ஜனங்களை ஊக்கப்படுத்தும்படி ஆகாய் சொல்றார், இந்த ஆலயத்தை நீங்கள் கட்ட வேண்டும், நீங்கள் புறப்பட வேண்டும் என்று. அப்போது ஆகாய் ஜனங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம். இப்படி இந்த நாட்களுக்கு போது இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இப்படியா இருக்கும்போது 606 கிமுல பாபிலோன் யூதாவை முற்றிவிடுகிறது. அப்போது குறைந்தது 20 ஆண்டுகளிலே முற்றுகையிட்ட ஆண்டிலிருந்து 20 ஆண்டுகள் எருசலேமுக்கு அநேக ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோன் கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் பாபிலோன்ல 70 ஆண்டுகள் நாங்கள் அடிமையா இருக்க வேண்டும் என்று தேவன் முன் குறித்திருக்கிறார். 70 ஆண்டுகள் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. 70 ஆண்டுகள் அங்கு அடிமையா இருக்கும் போது அப்போது காலங்கள் மாறினது, ராஜ்யங்கள் மாறினது. அப்போது தரிவு என்ற ராஜா வருகிறான். அந்த ராஜா அந்த ஜனங்களை தங்கள் சொந்த ஊருக்கு போக அனுமதிக்கிறான். அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற தேவாலயத்தை கட்டும்படியாக அந்த ஜனங்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். அதனால ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. இப்போது 5ஆம் வசனம், இப்போது சேனை கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். இப்போது ஆண்டு சொல்றா, ஜனங்களை பார்த்து உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நடந்து வந்த பாதை பயணம் எப்படியெல்லாம் நான் உங்களை நடத்தினேன், ஆனாலும் கூட நீங்கள் என்னை மறந்து போனபடினா நான் உங்களை எதிரின் கையில ஒப்பு கொடுத்தேன். உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள் என்று தேவன் தாம் நேசித்த ஜனங்களோடு கூட சொல்லுகிறான். 6ஆம் வசனம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றார், நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, ஆனா கூட உங்கள் அறுவடையோ கொஞ்சமா இருக்கிறது, உங்கள் ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறது. எதுக்காக? நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கர்த்தர் சொல்றான், நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனோட வருமானம் தங்கவில்லை, உங்களுக்கு போதுமான உணவு இல்லை, போதுமான உடை இல்லை. இதெல்லாம் எடுக்கிறது எப்படி? பொத்தல் பையிலே பணத்தை போட்டால் அந்த பணமானது வெளியிலே போகுமோ, விழுந்து விடுமோ, அதே போல நீங்க சம்பாதிக்க அத்தனை பணமும் பொத்தல் பையிலே போடுகிற நாய் இருக்கதாக கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதங்கள் நன்மைகள் குறைந்து போது யார் காரணம்? நாம் தான் காரணம். தேவன் சொன்னபடி தேவனுடைய வார்த்தை கேட்டு அவர் கீழ்ப்படி நடக்கிற மகளாய் நம்ம இருப்போம். ஆனால் எந்த விதமான விக்கிர வழிபாடு இல்லாமல் நாம் தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற பிள்ளையா இருப்போம். ஆனால் ஆசீர்வாதம் நமக்கு தங்கும். ஆனால் கூட தேவன் சொல்லாத வழியில் நடக்கிற பிள்ளையா நம்ம இருப்போம். ஆனால் வருகிற வருமானங்கள் பணங்கள் பொத்தல் பையிலே போட்ட பணத்தை பணம் போல அது வேகமாய் கரைந்து போவதை நாம் வாசிக்கிறோம். சரி, 7ஆம் வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றார்? உங்களுடைய மிஸ்பிளேஸ் ப்ரையாரிட்டிஸ், தவறான முன்னுரிமைகள். நீங்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல், தேவனை வணங்காமல், தேவனை வழிபடாமல், ராஜாவை வழிபட்டு ராஜாவை வணங்கி ராஜாவை நீங்கள் மையப்படுத்தினீங்க. அதனால் நீங்கள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் ஆண்டவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா, ஆண்டவரை தேடுறோமா, நேரத்தோடு நாம் வருகிறோமா, அவருக்கு ஒரு டைம் கொடுத்து நாம் ஜெபம் பண்றோமா, ஒரு முன்னுரிமை கொடுத்து வேதம் வாசிக்கிறோமா, இல்லை ஜெபத்துக்கு வரோமா? ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிற மகளாய் விருப்பமானா அப்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நன்மை நடக்கலாம். ஓகே, ஜனங்கள் புறப்பட்டு போனாங்க. இப்போது எருசலேம் இருக்கிறாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆலயத்தை கட்ட தொடங்கின உடனே ஆலயத்தின் வேலைகள் நின்று போனது. 16 ஆண்டுகள் திடீரென்று ஆலயம் கட்டுவதை நிறுத்தினாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 ஆண்டுகள் ஆலயம் கட்டுவது நிறுத்தப்பட்டது. எதுக்காக? சுயநலமா, சோம்பலா, தளர்ந்து போனார்களா? அதுவல்ல, அது காரணம் இல்லை. அவர்களை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த யாரும் இல்லாமல் போனதாக வேதம் கூறுகிறது. அப்போ சொல்றார் 8ஆம் வசனம், நீங்கள் மலையில் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனாலே என் மகிமை விளங்கும் என்றார். ஆண்டு சொல்றார், நீங்க என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுவீரானால், என்னை நீங்கள் வழிபட வேண்டுமானால், எனக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்வீரானால், அப்போ அதன் மூலமாக நான் மகிமைப்படுவேன் என்று தேவன் அங்க இருக்கிற அந்த எருசலேம் ஜனங்களுக்கு சொல்ற வாக்கு தத்தங்களை நாம் பார்க்கிறோம். இப்போது 9ஆம் வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டு கொண்டு வந்து
நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். இது நிமித்தமாக இது நிமித்தமே என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்ல கர்த்தர்? இப்போது எப்படி நாம் நம்முடைய வீட்டை பராமரிக்கிறோமோ, நம்முடைய வீட்டு மேலே பிரியமா இருக்கிறோமோ, நம்முடைய வீட்டை நாம் எப்படி நாம் சரியா வைத்திருக்கிறோமோ, அதே போல தேவனுடைய வீட்டின் மேலே நாம் பிரியமா இருக்கும் போது, ஆலயத்தின் மேலே பிரியமா இருக்கும் போது, ஆண்டவர் மேலே பிரியமா இருக்கும் போது, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் செய்யும் போது, அப்போது தேவன் நம் மேலே பிரியமா இருப்பார் சொல்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீங்கள் என்னுடைய வீட்டில் இல்லாமல் ஜெபிக்காமல் நீங்கள் செய்யுங்க, உங்கள் சொந்த வேலைக்காக நீங்கள் வீட்டுக்கு ஓடுவதாக வேதம் போதிக்கிறது. அடுத்த வசனம், ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடுக்காமல் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது ராட்சத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியின் விளைந்திருக்க எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்கள் மேலும் கைப்பாடு அனைத்து மேலும் வறட்சியை நான் வருவித்தேன். நீங்கள் நான் சொன்ன வண்ணமாக நடக்காமல் போனபடினாலே, நீங்கள் உங்கள் சொந்த வழியிலே நீங்கள் போனபடினாலே இப்போது பனி வராமல் போனது, மழை வராமல் போனது, விளைச்சல் வராமல் போனது, எங்கு பார்த்தாலும் வறட்சி வந்ததாக வேதனுக்கு கூறுகிறது. ஏற்கனவே என்ன பார்த்திருக்கிறோம்? இப்போது இந்த ஆலயம் கட்டுவதை அவங்க 16 ஆண்டுகள் நிறுத்தி போட்டார்கள். இந்த ஆகாய் புத்தகத்துக்கும் எஸ்ரா புத்தகத்துக்கும் ஒரு நெருக்கமான உறவுன்னு சொன்னா, ரெண்டும் என்ன பார்க்கிறோம்? 2 புத்தகங்களும் இணைந்து தகவல்களை நமக்கு கொடுக்கிறது. இந்த எருசலேமை குறித்து 2 புத்தகம் நமக்கு இணைந்து தகவலை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, எஸ்ரா என்ன சொல்றார் என்பதை எஸ்ரா புத்தகத்துக்கு நாம் கொஞ்சம் புரட்டலாம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம், எஸ்ரா 4ஆம் அதிகாரம், அங்கு எஸ்ரா என்ன சொல்றார் என்பதை நாம் அங்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி சில வசனங்களை நாம் இங்க படிக்கலாம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார் என்று யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, இப்போது இந்த யூதா ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? இப்போது எருசலேமிலே ஆலயம் கட்டப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய குடும்பத்தை கட்டும் போது, வருமானத்தை கட்டும் போது, ஆசீர்வாதத்தை கட்டும் போது என்ன செய்யறான்? எதிரி பொறாமப்படுறான், எப்படியாவது அதை அழிக்க வேண்டும். அதே போல இவர் ஆலயத்தை கட்டும் போது எதிரிகள் பொறாமைப்படுகிறார்கள். அடுத்த வசனம், அவர்கள் செருபுகளிடத்திலே இருக்கும் தலைவனாகிய பிதாக்களிடத்தும் வந்து, உங்களோடு கூட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்கள் உங்க தேவனாகிய இந்த தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு உங்களை வரப்பண்ணின அசீரிய ராஜாவாகிய எஸ்ராத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருடைய நாட்கள் மட்டும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்கள் கூட சொன்னார்கள். எதிரி என்ன சொல்றாங்க? இப்போது இந்த ஜனங்களை பார்த்து, இப்போது செருபேலை பார்த்து, செருபேல் வந்து ஒரு கவர்னர் போல என்ன சொல்றாங்க? நீங்கள் வருவதற்கு முன்பதாக அந்த 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 ராஜாக்கள் என்ன செய்றாங்க? அந்த ராஜாக்கள், எந்த ராஜாக்கள் பார்க்கிறோம்? அசீரிய ராஜா ஆண்ட நாட்கள்ல, அந்த நாட்களிலிருந்து நாங்கள் இந்த ஆலயத்துக்கு என்ன செய்யறோம்? நீங்கள் இல்லாத வருஷத்துல நாங்கள் பலி செலுத்துக்கிறோம் சொன்னார்கள். ஓகே, இப்போது கொஞ்சம் நாம் நிறுத்தி யோசிக்கணும். எப்படி அவங்க பலி செலுத்திருப்பாங்க? ஆலயம் கட்டப்படவில்லை, ஆலயம் நிர்மூலமா இருக்கிறது, இன்னும் ஆலயத்தின் வேலை தொடங்கப்படல. அப்படி இருக்கும்போது கட்டப்படாத ஒரு ஆலயத்துல எப்படி வழிபாடு செய்திருப்பாங்க? கட்டப்படாத ஒரு ஆலயத்தை பலி செலுத்திருப்பாங்க என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன செய்றாங்க? எப்படியாவது அந்த ஜனங்களுக்குள்ளே ஊடுருவ வேண்டும். ஆங்கிலத்துல இன்ட்ரோட்ரேஷன், அதாவது எப்படியாவது ஜனங்களோடு கூட ஜனங்களாய் கலந்து அந்த வேலையை தடை செய்ய நினைச்சாங்க. எதிரிகள் அங்கு சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நினைச்சாங்க, எதிரிகள் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 3ஆம் வசனம், அதற்கு செருபவேலும் யோசுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரும் பிரபுக்களும் அவளை நோக்கி, எங்க தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறது உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அப்போது செருபேல் சொல்றாங்க, எதிரியை பார்த்து, எங்களுக்கு நீங்க தொந்தரவு கொடுக்க வேண்டாம். பலவிதமான தொந்தரவு கொடுக்குறாங்க, விருப்பம் ஊட்டுறாங்க, என்ன செய்றாங்க? அப்படியே உற்சாகத்தை அழிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய தேவனாகிய தேவனுக்கு நாங்கள் ஆலயத்தை கட்டுவோம், நீங்கள் வர வேண்டாம் என்று அப்போது செருபவேல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம், அதனாலே அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜன கைகள் அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். நினைச்சுதாங்க, அந்த ஜனங்களுடைய கரங்களை தளர பண்ணினாங்க, அவளை கட்ட முடியாது செய்தாங்க. அவங்களுக்கு பலவிதமான தொந்தரவு கொடுத்தாங்க, சங்கடப்படுத்தினாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய
தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாதபடி, அவருக்கு விசுவாசமா நாம் இல்லாதபடி, அவரோடு கூட நாம் நடக்க முடியாதபடி பிசாசு இப்படியே செய்வான், பலவிதமான சூழ்ச்சிகளை செய்வான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதம் போதிக்கிறது. அடுத்த வசனம் 5ஆம் வசனம், அதை விட்டு 6ஆம் வசனம் வரும். சரி, 5 படிப்போம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரிவு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனை அலட்சியமாக்கப்படுவதற்கு விரோதமாய் ஆலோசனைக்காரரும் வைக்கப்பட்டார்கள். அந்த ஜனங்களுடைய ஆலோசனை கெடுக்கும்படியாக பலவிதமான எதிரிகள் அந்த ஜனங்களோடு நண்பர்களை போல படைகிறதாக வேதம் கூறுகிறது. 6ஆம் வசனம், அர்த்தசாஸ்தாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மெத்தியஸுக்கும் தாபேசுக்கும் மற்றும் உள்ளவருடைய வகையாருக்கும் பெர்சியா ராஜாவான அர்த்தசாஸ்தாவுக்கும் ஒரு மனு எழுதினா. அந்த மனு சீரியா எழுதும் சீரியா பாஷையில எழுதிருந்தது. செய்றாங்க. இப்போது அகசோரு என்று ராஜா என்ன செய்யறான்? அவங்க இந்த ஒரு மனு எழுதுகிறான். பெர்சியா ராஜா காலத்திலே ஆலயம் கட்டுவதும் தரிவு ராஜா கொடுத்த வாக்குறுதியும் இப்போது இந்த ராஜா மறந்து போனதுனாலே எங்க ஆலயம் கட்ட தடை வந்ததாக வேதம் கூறுகிறது. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 23, 24. ராஜாவாகிய அர்த்தசாஸ்தாவுடைய உத்தரவின் நகல் ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்னாயுக்கும் அவர்களுக்கு வகையாராகிய முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேம் இருக்கிற யூதாவிடத்துக்கு போய் பலவந்தத்தோடு கட்டாயத்தோடு கூட அவளை வேலை செய்யாதபடி நிறுத்தி போட்டார்கள். நினைச்சுதாங்க. இப்போது புறப்பட்டு வந்து அந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி பலவந்தமாய் நிறுத்தி போட்டார்கள். நாம் தேவனை தேடி வரும்போது, ஆலயத்துக்கு தேடி வரும்போது, ஆலயத்துக்கான பணி செய்யும் போது, அவளுக்கு உண்மையா இருக்கும் போது, அப்போது நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக பிசாசு நிச்சயமாய் எழும்புவான் என்று வேதம் கூறுகிறது. 24. அப்போது எருசலேம் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டது. பெர்சியாவின் ராஜாவாகிய தரிவு ராஜா ராஜபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டது. ஓகே, இந்த இடத்துலதான் ஆகாய் நுழைவதை நாம் பார்க்கிறோம். ஆகாய் முன்னே நான் வாசித்தோமா? அந்த ஆகாயும் இந்த எஸ்ராவும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வருவதை நாம பார்க்கிறோம். ஆகாய் என்ன செய்றாங்க? ஆலயம் கட்டுவது 16 ஆண்டுகள் நின்று போனது. ஜனங்கள் ஊக்கம் இல்லாமல் போனார்கள். பிறகு என்ன செய்றாங்க? இப்போது செருபவேல் மூலமாக அந்த ஜனங்களுக்கு என்ன செய்றாங்க? ஆகாய் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஜனங்களை உற்சாகம் ஊட்டுகிறாங்க. அப்போது 520 BC கிறிஸ்துக்கு முன்பு என்ன செய்றாங்க? இந்த ஆலயம் கட்ட துவங்கினாங்க. 5 ஆண்டுகளிலே அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. மீண்டும் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரலாம். ஆகிலும் செருபாவையிலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசேத்தின் குமாரனாகிய யோசுவாவே என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடங்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடங்கொள்ளுங்கள், வேலை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேரேன் கர்த்தர் சொல்லுகிறார். உற்சாகம் இல்லாமல் பலவீனப்பட்டு எதிரிகள் மத்தியிலே சூழ்ச்சியின் மத்தியிலே அகப்பட்டு உள்ள அந்த ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தமா சொல்றார். அங்க இருக்கிற செருபாவேலை பார்த்து நீ திடங்கோள், யோசுவா பார்த்து சொல்றார் நீங்கள் திடங்கோள், ஜனங்களை பார்த்து சொல்றார் நீங்கள் திடங்கோள். எதுக்காக என்ன சொல்ல? உங்களுடனே நான் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை கட்டப்படாத வாழ்க்கை போல இருக்குமானால், கட்ட முடியாத பல தடைகள் காணப்பட்டால் கூட கர்த்தர் சொல்றார் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நடை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த அந்த நாளிலிருந்து நான் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில மேலோட்டமாக அந்த ஜனங்கள் பயப்படாத ஜனங்கள் போல காணப்பட்டால் கூட, ஆனால் மேற்பரப்பு கீழே பார்க்கும்போது அந்த ஜனங்கள் பயப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. அந்த தடைகள் ஏசுறாங்க. அந்த மேற்பரப்பை தான் நான் பார்த்தோம் ஒழிய அந்த கீழ் இருக்கிற காரியங்களையும் பார்க்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஜனங்களுடைய மேல் தோற்றத்தை தான் பார்க்கிறோம். நம்முடைய ஜனங்களுடைய உள் தோற்றத்தை, உள்ளான மனிதனை பார்க்க முடியாது. அவங்க உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனை பார்க்க முடியாது. ஆளுடைய கர்த்தர் தான் அந்த ஜனங்களை செய்வார், திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருடைய வழியின்படியா நடக்கிற மகனாய் மகளை இருப்பீரானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரமிக்கட்டும். ஆமேன்.